Jain Housing and Construction presents Jain's Anushree, Navalur from 58 lakhs onwards. மகளிருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வருவதை திமுக விரும்பவில்லை என குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, கருப்பு உடை அணிந்து தீய எண்ணங்களுக்கு திரை போடும் திமுகவினர் நீண்ட காலத்திற்கு தப்ப முடியாது என ஆவேசமாக கூறினார். Black clothes, DMK cannot cover up the wrong intentions. I want to tell the DMK that people know your black deeds. You cannot escape your black deeds any longer. जनता डीएमके के काले कारनामे अच्छी तरह से जान चुकी है. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக மாற்றி பேசுவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, சாதாரண பெண்கள் உயர்ந்தால் குடும்ப கட்சிகளான காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் ஏன் எரிகிறது என காட்டமாக கேள்வி எழுப்பினார். DMK, Congress and their allies made it a target of hatred and petty politics. மேலும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்து பெண்களுக்கான பொன்னான வாய்ப்பை மறுத்தது ஏன் என திமுகவினரை பார்த்து மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என கூறிய பிரதமர் மோடி, ஏப்ரல் 23ஆம் தேதி திமுகவிற்கு மகளிர் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். और डीएमके के लोगों को जहां देखें वहीं उनसे सवाल करें. Ask them why they oppose a bill meant to ensure women's representation. Ask DMK why they denied Tamil women this golden opportunity. And on April 23rd, give them a clear and powerful message. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறார்கள் என்பதில் திமுக குடும்பத்தில் மகனுக்கும் மருமகனிடையே போட்டி நடப்பதாக விளாசிய அவர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எம்பிக்கள் என அனைத்து பதவிகளையும் திமுகவில் ஒரே குடும்பத்தினர் வகிப்பதாக விமர்சனம் செய்தார். The competition is between the son and the son-in-law. They are competing on who will loot more. CM, same family. Deputy CM, same family. Prominent MP in Delhi, same family. Films, media houses, many such things controlled by one family. டாஸ்மாக் ஊழல் செய்த அரசியல்வாதியை கோவைக்கு அனுப்பி அரசியல் ரீதியாக பழி வாங்க திமுக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, ஒவ்வொரு குடும்பமும் 2000 ரூபாய் மிச்சப்படுத்தும் வகையிலான பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தை கோவையில் முறையாக செயல்படுத்தவில்லை என புகார் தெரிவித்தார். A politician known for massive scams, including test bed scam, with an active state government. If the scheme reaches 1 lakh homes, imagine the impact. The business for local solar vendors goes up. Subsidy from center to people of Coimbatore would be around 800 crore rupees. Every year, people saving on electricity would be around 250 crore rupees. Jain Housing and Construction presents Jain's Anushree, Navalur from 58 lakhs onwards.